அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று புரட்டாசி மாதத்துடைய சனிக்கிழமை. புரட்டாசி சனிக்கிழமைன்னு சொன்னாலே பெருமாள் வழிபாடு தான். அதுவும் இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய ஏகாதேசி திதியானது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு திதி. இந்திர ஏகாதேசி அதோடைய முக்கியமான ஒரு சிறப்பு அம்சங்களும் இன்றைய நாளில் நம்முடைய கஷ்டங்கள்லாம் தீர்வதற்கு நம்ம சொல்லக்கூடிய எளிமையான பெருமாளுடைய ஒரு மந்திரங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். எல்லா மாதத்துலேயும் வரக்கூடிய ஏகாதசி திதியானது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் புரட்டாசி மாதத்துடைய திதியானது சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசி திதிங்கிறது அவ்வளோ ஒரு கூடுதல் விசேஷம். ஏன்னா இன்றைய நாளில் வந்திருக்கக்கூடிய அந்த திதியானது இந்திர ஏகாதசி. அதாவது ஏகாதேசிலே ரொம்ப ரொம்ப ஒரு உயர்வான பலன்களை கொடுக்கக்கூடிய ஏகாதேசி. இந்த இந்திர ஏகாதேசியானது நம்முடைய பாவங்கள் மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய பல தலைமுறையினர் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த ஜென்ரேஷன் அவங்க பண்ண பாவங்கள் கூட அந்த ஆத்மாக்களுக்கு மோட்சத்தை தந்து அருளக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம சொல்லக்கூடிய எளிமையான விரதங்கள், நம்முடைய கஷ்டங்கள் போகிறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த வழிபாடுகள், அதை பற்றின ஒரு சிறப்பான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்காக ஏற்றி வைக்கின்ற ஒரு தீபமாக இருக்கட்டும், நம்முடைய பூஜை அறையில் நம்ம பெருமாளை நினச்சிட்டு ஏற்றுக்கின்ற தீபமாக இருக்கட்டும், நிச்சயம் நம்முடைய 7 தலைமுறையினர் செய்த தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா பாவங்களுமே போகுங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஒரு முக்கியமான நாளில் நம்ம 2 சிறப்பான பதிவுகள் பார்க்க போகிறோம். ஒன்று, நம்முடைய எப்படிப்பட்ட அந்த கடன் பிரச்சனைகள் இருக்குது பார்த்திங்களா, அதை தீர்ப்பதற்கான ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறை. இன்னொன்று, நம்முடைய பூஜை அறையில் பெருமாளை நினச்சிட்டு நம்ம சொல்லக்கூடிய நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய எளிமையான ஒரு நாமங்கள், அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமையில் எல்லாருமே நல்லா குளித்து பெருமாளை நினச்சி ஆத்மார்த்தமாக நினச்சி, நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. நீங்கள் விரதம் இருந்தாலும் பரவாயில்ல, விரதம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம பார்க்கக்கூடிய அந்த 2 முக்கியமான பரிகாரங்கள். எல்லாருடைய குடும்பத்துலேயும் முக்கியமான ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனை தான். நம்ம கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு நிறைய பரிகாரங்கள் சேனலில் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் ரொம்ப விசேஷ பலன்கள் கொடுக்கும். ஏன்னா பெருமாளுங்கிறவரே ஒரு பணக்கார கடவுள்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட இது மாதிரி நம்முடைய பிரச்சனைகள் கோரிக்கைகள் சொல்லிட்டு, அதுவும் சனிக்கிழமை தினம் ஏகாதசி திதியோடு வந்திருக்கிறதுனால நீங்கள் அவர்கிட்ட சொல்லி மட்டும் பாருங்களேன், நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வருங்க. இதற்கு ரொம்ப பெரிய அந்த வேலையெல்லாம் கிடையாது. ஒரு சின்னதான பூஜைக்கு நீங்கள் ஒரு மஞ்சள் துணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அப்படி மஞ்சள் துணி நம்மக்கிட்ட அப்படி இல்லாத பட்சத்தில் வெள்ளை துணியில் மஞ்சளில் அந்த அந்த மஞ்சள் கொஞ்சோண்டு கரைச்சிட்டு அதை லைட்டாக முக்கி நீங்கள் காய வச்சுட்டாலே போதும், மஞ்சள் துணி நமக்கு ரெடி ஆயிரும். அந்த துணியில் ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு ஏலக்காய், ஒரு நாமக்கட்டி. இந்த நாமக்கட்டிங்கிறது நம்முடைய பக்கத்தில் சின்ன சின்ன கடைகளில் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் பெருமாள் கோவில் பக்கத்தில் கூட கிடைக்கும். இந்த நாமக்கட்டி மிஞ்சி போனால் அதிகமாக ஒரு 10 ரூபாய் தான் இருக்கும். அதை நீங்கள் மட்டும் இன்றைக்கி அந்த ஒரே ஒரு விலை தான். மற்றபடி கல்லுப்பு நம்ம வீட்டிலே இருக்கும். ஏலக்காய் சமையலுக்கு அந்த உபயோகப்படுத்துகின்ற அதே இது எடுத்துக்கலாம். நாமக்கட்டி மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். அந்த நாமக்கட்டி மட்டும் வாங்கிட்டு அந்த கல்லுப்பு, ஏலக்காய், நாமக்கட்டி இது எல்லாத்தையும் ஒரு மஞ்சள் துணியில் போட்டு ஒரு முடிச்சு போட்டு பெருமாளுடைய பாதத்தில் உங்கள் கிட்ட படம் இருந்தால் அந்த படத்துக்கு அந்த கீழே நீங்கள் வச்சுட்டு, உங்களுடைய கடன் சுமையானது கண்டிப்பாக குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சாலே போதுங்க. பெருமாளுடைய மனதானது நிச்சயம் குளிரும். ஏன்னா அந்த நாமக்கட்டியானது ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள். பெருமாளுக்கு எப்படி இந்த நாமம் போட்டப்ப அந்த பெருமாளுடைய மனது எப்படி குளிருதோ, அதே மாதிரி நம்முடைய அந்த கடன் பிரச்சனை எவ்வளோ பெருசாக அப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சால் கூட பரவாயில்ல, நம்முடைய அந்த பிரச்சனைகள் படிப்படியாக அப்படி கண்டிப்பாக குறையும். உங்களுடைய கடன் தொகையானது குறைவதற்கு பெருமாள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு அந்த வருமானத்துக்கு வழி பண்ணுவார். அதனால் நிச்சயம் இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாடு கண்டிப்பாக நம்பிக்கையோடு நம்ம பண்ணணும். நம்பிக்கை மட்டும்தான் எப்பயுமே எல்லா வழிபாட்டிலுமே நம்பிக்கையோடு செய்கின்ற வழிபாடுகள் நமக்கு நிச்சயமாக சக்ஸஸ் கொடுக்குங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த நாமக்கட்டி நிறைய பேர் வீட்டில் இருக்கிறதில்ல. ஆனால் இந்த பெருமாள் வழிபாடு பண்ணுறவங்க எல்லாருமே இந்த புரட்டாசி மாதத்தில் வாங்கியிருப்பாங்க. அதனால் இந்த ஒரு நாமக்கட்டியை மட்டும் வச்சுட்டு இந்த ஒரு பரிகாரத்துக்கு இந்த முறையில் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த முடிச்சானது பெருமாளுடைய பாதத்தில் அப்படியே இருக்கட்டும்.
இந்த ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு கல்லுப்பையும் அந்த நாமக்கட்டையும் நீங்கள் தண்ணியில் போட்டாலே கரைஞ்சிரும். ஏலக்காய் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டலாம். இவ்வளோ தான். எப்படி இந்த கல்லுப்பும் தண்ணியும் இப்படி கரைஞ்சு அப்படியே நம்ம தண்ணியில் அப்படி விடுறோமோ அதே மாதிரி நம்முடைய கடன் தொகையானது கரைவதற்கு நிச்சயம் இந்த புரட்டாசி மாதம் முடியறதுக்குள்ளே பெருமாள் ஏதாவது ஒரு வழி நமக்கு பண்ணிடுவார். அதை நம்பிக்கையோடு அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணணும். அடுத்தது நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கான ஒரு மந்திரம், ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான மந்திரம் தான். இன்று ஏகாதசி திதியோடு வந்திருக்கிறதுனால இந்த ஒரு மந்திரத்தை நம்ம இன்றைக்கி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக எப்படிப்பட்ட பாவங்கள் கர்மாக்கள் இது எல்லாமே போய் நமக்கு நிச்சயம் புண்ணியங்கள் தான் தேடி கொடுக்குமாம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு இன்றைக்கி போக முடிஞ்சால் அங்கே பெருமாளையும் தாயாரையும் 11 முறை வலம் வந்துட்டு கோவிலில் ஒரு பக்கம் உட்காந்து கூட நிதானமாக படிக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு கோவிலுக்கு போக முடியாதுமா அப்படிங்கிறவங்க வீட்டிலையே ஆத்மார்த்தமாக ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு பெருமாளை நீங்கள் நினச்சிட்டு உங்களுடைய மனசில் இருக்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எங்களுக்கு இந்த தீர்த்து கொடு பெருமாளையே நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். அதற்கு முன்னாடி பெருமாளுடைய அந்த பஞ்சபாத்திரம் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதில் தண்ணீரில் கொஞ்சோண்டு துளசி இலை, கொஞ்சம் பச்சை கற்பூரம் இதை மட்டும் வைத்து அந்த தீர்த்தம் மட்டும் வைத்து இந்த மந்திரத்தை பண்ணணும். ஒவ்வொரு அந்த மந்திரங்கள் சொல்கிறப்பையும் ஒவ்வொரு துளசி இலையாக அந்த பெருமாளுடைய பாதத்தில் போடணும். அவ்வளோதான். அப்படிப்பட்ட மந்திரம் ஓம் கேசவாய நம, ஓம் நாராயணாய நம, ஓம் மாதவாய நம, ஓம் கோவிந்தாய நம, ஓம் விஷ்ணுவே நம, ஓம் மதுசூதனாய நம, ஓம் திரிவிக்ரமாய நம, ஓம் வாமனாய நம, ஓம் புருஷோத்தமாய நம, ஓம் ஸ்ரீதராய நம, ஓம் அதோஷஜாய நம, ஓம் ஹிருஷிகோசய நம, ஓம் நரசிம்ஹாய நம, ஓம் பத்மநாபாய நம, ஓம் அச்யுதாய நம, ஓம் தாமோதராய நம, ஓம் ஜனார்த்தனாய நம, ஓம் சங்கர்ஷனாய நம, ஓம் உபேந்திராய நம, ஓம் வாசுதேவாய நம, ஓம் ஹரையே நம, ஓம் பிரத்யும்னாய நம, ஓம் கிருஷ்ணாய நம. கொஞ்சோண்டு துளசி இலைகள் உதிரி தனியாக புஷ்பங்கள் வச்சுட்டு ஒரு தட்டில் பரப்பி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாமமாக நம்ம சொல்கிறப்ப புஷ்பத்தையும் துளசி இலையும் சேர்ந்து பெருமாள் பாதத்தில் போட்டு இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்களேன். நிச்சயமாக மனசு கஷ்டங்கள் வேதனைகள் உங்களுக்கு என்ன ஒரு வேணும் பிரச்சனைகள் அதை தீர்க்கணுமோ அதை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நிச்சயம் ஒரு மனசு நிம்மதி. இந்த மந்திரத்தை சொல்லி முடித்தோடனே ஒரு மனசு நிம்மதியானது உங்கள் மனசில் கண்டிப்பாக இருக்கும். அந்த நிம்மதியானது உங்கள் வீட்டிலையும் உங்கள் மனசுலையும் கண்டிப்பாக குடிக்கொள்ளும். ஏன்னா பெருமாளும் தாயாரும் சேர்ந்து நம்முடைய குடும்பத்துக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் வழங்குவாங்க. இன்றைக்கி விரதம் இருந்தாலும் பரவாயில்ல, விரதம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, பெருமாளை நினச்சி மட்டும் இந்த ஒரு வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்முடைய பாவங்கள் கர்மாக்கள் இது எல்லாமே தீர்ந்து புண்ணியங்களானது சேர்க்கப்படுங்க. நம்ம வாழ்ந்து மறைந்த பிறகு கூட நம்முடைய இந்த ஆத்மாவானது இந்த புண்ணியத்தால் நிச்சயம் வைகுண்டத்தை அடையும். இந்த புண்ணியத்தை தேடுறதுக்கு எப்படி நம்ம மந்திரங்கள்லாம் சொல்கிறோமோ அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு அன்னதானம், அது இயலாதவர்களுக்கு கண்டிப்பாக தானம் பண்ணுங்கள். யாருக்காவது ஒரு உயிருக்காச்சும் இன்றைக்கி ஏதாவது வாங்கி கொடுங்க. அந்த புண்ணியங்கள் உங்களுடைய பரம்பரைக்கே போய் புண்ணியத்தை பேசியிருக்கும். இந்த நல்ல ஒரு தகவல் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு இதை நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.